அவர் வந்து ஒரு நிலையாக இல்லை என்பதை இதை காட்டுகிறது. தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு தூய்மை பணியாளரை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அதுலேயே வேறு பணிகள், எப்படி மற்ற ஒரு ஆஃபீஸில் ஒரு பியூனாக ஜாயின் பண்ணுவார், ஆனால் அவர் பார்த்தா ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக ஒரு 10 வருஷத்தில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பார். ஆனால் இங்கே வந்து தூய்மை பணியாளராக என்ட்ரி ஆனால் ஒரு தூய்மை பணியாளர் ஈவன் படிச்சிருந்தாலும் கூட அவர் தூய்மை பணியாளராகவே இருக்கிறார். ஒரு படித்த தகுதியுள்ளவங்க இருக்கும் பொழுது அவர்களுக்கு தூய்மை பணியாளருக்கு அடுத்து ஆஃபீஸில் ஒரு ஓஏவை போட்டிருக்கலாம், அல்லது டிரைவராக இருந்தால் டிரைவருக்கான பணியை கொடுக்கலாம், அல்லது அதுக்கான அவர் ஒரு டிகிரி படிச்சிருந்தால் அவரை வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஆக்கலாம். அதை தொடர்ந்து அவர்களுக்கான ப்ரொமோஷன் என்னவோ அந்த ப்ரொமோஷன்களை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய தூய்மை பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்கக்கூடாது. அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுக்கு பணி உயர்வை, பதவி உயர்வை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அவர் என்ன ஆங்கிளில் சொல்லியிருக்காருன்னு தெரியல. என்னுடைய பொறுத்தளவுக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் என்பது அவர்களுடைய என்ன பணி பாதுகாப்பு தான் அவங்க எதிர்பார்க்கிறார்கள். பணி பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வுகளை கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கலை. பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அவருக்கு பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில் ஒட்டி கொள்ள வேண்டும், கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பிகள் ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலையோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பது தான் அவருடைய இந்த முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட். நேற்று ஒன்று பேசுகிறார், இன்றைக்கி ஒன்று பேசுகிறார். இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். கூட்டணியை விட்டு நம்ம போயிடுவோமோ என்ற ஒரு பயத்தில் கூட, அதாவது நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க, நம்ம போய் கேள்வி கேட்டால் நம்ம கூட்டணியிலேருந்து வெளில அனுப்பிடுவோம். வேங்கை வாயில் விஷயம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு. பட்டியலின மக்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பட்டியலின மக்கள் பல இடங்களில் கோயில்களுக்கு போக முடியல. பட்டியலின மக்கள் பல இடங்களில் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின மக்கள் தான் அதிகமாக எஜுகேஷனுக்கு வர்றேன். ஸ்கூல் பள்ளிகளில் பட்டியலின மக்கள் வந்து படிக்கிற பள்ளிகள் அரசு பள்ளிகள். ஆனால் பல அரசு பள்ளிகள் இன்றைக்கு மூடிக்கொண்டு இருக்கிறது திமுக அரசாங்கம். ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் கேள்வி கேட்குறதே இல்லை. அதுதான் இப்ப பட்டியலின மக்களுக்கு திருமாவளவன் மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா? ஏன் அதிமுக குரல் கொடுக்கூடாதா? ஏன் ஒரு ஜாதிக்குள்ள அடைக்கிறீங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இல்ல, பட்டியலின மக்களுக்காக எல்லாரும் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். அதிமுக குரல் கொடுத்துருக்குது. இதை விட பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெரிய அளவில் பட்டியலின மக்களுக்காக பட்டியலின மக்களினுடைய கோரிக்கைகளை அதிகமாக எடுத்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போயிருக்கிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி. அதே போல் தேசிய அளவில் பட்டியலின மக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர். ஆனால் தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு திமுக அரசாங்கத்தினுடைய கூட்டணியில் அவர் இருக்கிறனால தான் அவர்களை வந்து கேள்வி கேட்கிறார்கள். கூட்டணியில் இருக்கிறப்ப நீ போய் உன் கூட்டணி எஜமானர்கிட்ட சொல்லு, பட்டியலின மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது, அது ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறது என்பது தான் இங்கே கேள்வி. அவர் மட்டும்தான் கேட்கணுன்றது இதில் விஷயம் அல்ல. இதில் விஷயம் அவர் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பொழுது அதை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கவில்லை என்பதுதான் கேள்வி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.